குவைத் தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் அவர்களின் உடல்களை தாயகம் கொண்டுவரும் நடவடிக்கையில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நடவடிக்கைக்காக இந்திய ராணுவத்தின் C-130 விமானம் தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். குவைத்தில் மங்காஃப் நகரில் NBTC நிறுவனத்தில் பணியாற்றிய தொழிலாளர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 41 இந்தியர்கள் உள்ளிட்ட 49 பேர் உடல் கருகி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த இந்தியர்களில் 19 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் 7 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. கோர விபத்தில் தீக்காயமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் மங்காஃப் நகரில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே உயிரிழந்தவர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வரும் பணிகளை விரைவுபடுத்த இன்று குவைத் சென்றடைந்த மத்திய வெளியுறவு இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்தியர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதேபோல கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜும் குவைத் விரைந்துள்ளார். மேலும் தீ விபத்தில் உயிரிழந்த மலையாளிகளின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கேரள முதல்வர் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணி நிறைவு பெற்றவுடன் இந்திய விமானப்படை விமானம் மூலம் உடல்கள் தாயகம் கொண்டு வரப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். தீ விபத்தில் பல இந்தியர்களின் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு தீயில் கருகி இருப்பதால் அவர்களை அடையாளம் காண்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. எனவே அவர்களை அடையாளம் காண DNA பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட உள்ளது. விரைவில் DNA பரிசோதனை முடிவடைந்த பிறகு அனைத்து இந்தியர்களின் உடல்களும் அடையாளம் காணப்பட்ட பிறகு அவர்களது உடல்கள் வெகு விரைவாக தனி விமானத்தின் மூலமாக இந்தியா கொண்டு வரப்பட உள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு செல்ல தேவையான அனைத்து உதவிகளையும் குவைத் நாடு வழங்கும் என இந்திய வெளியுறவு இணையமைச்சர் KV சிங்கிடம் குவைத் நாட்டு வெளியுறவு அமைச்சர் உறுதியளித்துள்ளார். ரஞ்சித். நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.